ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸா கிரகங்களே கோவில்களாய் அப்படின்ற தலைப்பின் கீழே தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கோவிலை பற்றி பார்ப்போம். ரொம்ப அதிசயமான கோவில் மட்டும் இல்லை, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இந்த கோயில் ஒரு சிலருக்கு இன்னும் தெரியாது. ஆனால் திண்டுக்கல் வாசிகளுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த கோயிலை பற்றி. இந்த கோயில் ரொம்ப சக்தி பெற்ற ஒரு ஸ்தலம் அப்படின்னு என்ன சொல்கிறோம்னா, இந்த கோயில் 4 பேர் மூலவர்களாக 4 இறைவன் இருந்தால் கூட முக்கியமாக எல்லாரும் அறியப்படுறது அபிராமி அம்மன் கோயில் தான். இந்த அபிராமி அம்மன் கோயில்னா இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கோயில்களில் இங்கே இருக்கிற இறைவனில் இவங்க பேர் முன்னோக்கி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கோவிலில் இந்த இறைவனுடைய நாமங்கள் தான் கிரகங்களாக மாறி பலமாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த கோயில் எங்கே இருக்குது தெரியுங்களா? இந்த கோயில் திண்டுக்கல் மலையடிவாரத்தில் அந்த மலைக்கோட்டை பக்கத்துலேயே இங்கே இருக்குது. அது பேர் அபிராமி அம்மன் கோவில்னு பேர். நிறைய பேருக்கு இந்த அபிராமி அம்மன் கோவில் அப்படின்னா சொன்னால் தான் தெரியும். காளகத்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கூட அது அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. அபிராமி அம்மனை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். அதுலேயும் திருக்கடையூர் அபிராமி அம்மனை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். இதில் என்ன கிரகங்கள் இந்த இறைவனாக பேர் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனும் சனியும் தான். இந்த சூரியன் சனியினால் யார் யாருக்கெல்லாம் சிக்கல்கள் உருவாயிருக்கோ அவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபட்டுடுவாங்க. ரொம்ப அதிசயமான ஒரு சம்பவம். நானே ஆச்சரியப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்னன்னா, என்னுடைய மச்சினர் திண்டுக்கல்லை சேர்ந்தவர் தான். அவருடைய நண்பர் ஒரு ஆள் இருக்கிறார். அவங்க 2 பேரும் நீண்ட காலமாக ஒரு நட்புலேயே இருக்கிறாங்க. இப்போது அவருடைய நண்பருக்கு ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுருச்சு. ஏதோ இந்த பால் ஏற்றிட்டு போகிற வாகனம் மோதி ஒரு விபத்தில் சிக்கிட்டார். சிக்கி ஒரு தலையில் அடிபட்டுருச்சு. இந்த தலையில் அடிபட்டு இவர் நினைவு இல்லாமே ஒரு வாரம் 10 நாளாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு மதுரையில். இப்போது அந்த மச்சனன் எனக்கு ஃபோன் பண்ணி, இது போல் ஒரு சம்பவம் ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், ஒரு பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள், இது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஏதாவது ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாரு. கல்யாணம் ஆகி கை குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்போது அவருடைய ஜாதகத்தை கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி வாங்கி பார்த்தா, அவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலேயே சூரியன், அது கோச்சார சனி பார்வை செய்துட்டு இருந்தது. இப்போ சூரியன்றதும் லக்னம்ன்றதும் தலையை குறிக்கக்கூடியதுன்றது எல்லாருக்கும் தெரியும். சனி பார்க்கும்போது இந்த தலையில் இப்போ ஒரு சிக்கல் உருவாகிருக்கு, ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்னும் ஒரு கிரகமும் சேர்ந்துருக்கு. அதனால் நரம்பும் பாதிக்கப்பட்டதுன்றது நிஜம். இப்போது அவருக்கு ஏதாவது தேவையான வைத்தியத்தை செஞ்சாகணும். என்ன மாதிரியான வைத்தியத்தை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இவருக்கு இந்த நேரத்தில் அந்த சம்பந்தப்பட்ட நபர் கோவிலுக்கு போக முடியாது இல்லையா? அதனால் அவருடைய மனைவியவே இந்த அபிராமி அம்மன் கோவிலுக்கு அனுப்ப சொன்னேன். ஏன்னா இந்த அபிராமி அம்மன்றது சூரியன் சனி இல்லையா? அதனால் அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த பிரசாதம் வாங்கிட்டு அந்த கோவிலில் இவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள், வேறு வழி இல்லை. அதனால் அவருடைய மனைவியை போக சொன்னேன். அப்போ போயிட்டு இவங்க வந்தாங்க. போயிட்டு வந்த பிறகு அந்த பிரசாதத்தை இவருக்கு 1-2 நாள் இட்டுகிட்டே வரும்பொழுது டாக்டர் அப்போ கெடு கொடுத்துட்டார். 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ கொடுத்து, இந்த டைம் தாண்டினா தான் இது எதுவும் சொல்ல முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பிரசாதமும் வந்தது. இப்போது அந்த அபிராமி அம்மனுடைய படம் ஏதோ ஒன்று வாங்கி அவருடைய பேஷண்ட் பக்கத்துலேயே வச்சுட்டாங்க. இப்படி இருக்க காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் வருது. அவருடைய பல்ஸ் கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு ஆள் கண் முழிச்சிட்டா போகிறோன்ற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துருச்சு. டாக்டருக்கும் இப்போ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இல்லை இதே போல் ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா இவர் நல்லபடியாக ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்களோட பிரார்த்தனை விடவே இல்லை. அடுத்த நாளும் அதே கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேற்கொண்டு ஒரு 4-5 நாளும் அந்த அம்மா தினம் போய் அந்த அபிராமி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கண் முழிச்சு பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ரெக்கவரும் ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவர் ஆகி போச்சு. இதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கொஞ்சம் காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அந்த பேஷண்ட்டே எனக்கு பேசினார். பேசி ரொம்ப நன்றி தெரிவித்தார். இதுபோல் நீங்கள் அந்த நேரத்தில் சொன்னது ரொம்ப பலன் அளித்ததாக என்னுடைய மனைவி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சரி, இதே போல் இன்னொரு சம்பவமும் அங்கே நடந்தது. அதுவும் என்னை ரொம்ப மெய்சிலிருக்க வச்சிருச்சு. என்னென்னா, இந்த சூரியன் சனிக்கு யாரெல்லாம், அதுவும் திண்டுக்கல் சார்ந்த பகுதி மக்கள் அல்லது பழனி வர மதுரை வரைக்கும் உள்ள ஆட்கள் வரைக்கும் கூட இந்த கோவிலை நான் சொல்லி நிறைய பேருக்கு பலன் அளிச்சிருக்கு. ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்த ஒரு நபர், அவர் இந்த பால்லேருந்து பன்னீர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கிறார்.
இந்த கம்பெனி வச்சிருக்கிற ஆள் திடீர்னு கொஞ்ச காலத்திலேயே அவர் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டார். அவர் சாதாரணமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், அவர் எங்கள் ஊருக்காரர் தான். ஆனால் அவர் ஒட்டஞ்சத்திரத்தில் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போது நான் ஜோதிடர் அப்படின்றதுல அவர் ரொம்ப நாள் அதில் நம்பிக்கை எல்லாமே தான் இருந்தார். ஜோதிடம் ஒன்று என்ன ஜோதிடம் பார்க்குறாங்க, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பார். இந்த நபரும் ஒட்டஞ்சத்திரத்திலே வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு நிலையை அடைஞ்சிட்டார். அது சினிமாவில் வர்ற ஒரே பாட்டில் பெரிய ஆள் ஆனாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அவருமே ஒரே பாட்டில் மேலே வந்துட்டார். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த ஒரு பாட்டுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். சும்மா சொல்லக்கூடாது ஒருத்தருடைய உழைப்பை. இன்னும் சொல்லப்போனால் நாங்களே அவரை அப்படி தான் கிண்டல் பண்ணுவோம். ஒரே பாட்டில் மேலே வந்துட்டிங்களா சார், அந்த சூட்சமத்தை எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவருடைய மகன் ஒரு முறை கேரளாவுக்கு போகிறாரு. கேரளாவுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடுது. அப்போ அந்த அசம்பாவிதம் நடக்கும்போது காரை நிறுத்தாமல் இவர் வேகமாக காரை ஓட்டிகிட்டு வராரு. பின்னாடி போலீஸ் துரத்திட்டு வருது. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அதிவேகமாக ஏதோ ஒரு இடத்துல விபத்தில் சிக்கினார். விபத்தில் சிக்கி இவருடைய கால் எலும்பு மட்டும் 2 துண்டாக உடஞ்சி போச்சு. அவரால் அங்கேருந்து நகர முடியல. இவருக்கு ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறதா, அடுத்த ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வைக்கிறதான்ற நிலை. ஆனால் இவர் கால் உடஞ்சி போனதுனால போலீஸ்க்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இவர் பண்ண தவறும் அந்த மாதிரியான தவறு தான் அந்த ஊரில். அதனால் இவரை உடனே வெளியவும் விடமாட்டாங்க. இப்போ இவருக்கு 2 பிரச்சனை ஆகிடுச்சு. ஒன்று, இவர் கால் எலும்பு உடஞ்சிருச்சு, அதுக்கும் இதுக்கு வைத்தியம் தெரியணும். அடுத்து இவருக்கு இந்த போலீஸ் பிரச்சனையிலேருந்து இவர் மீளணும். ஏன்னா அங்கே வர வழியில் ஏதோ ஒரு விபத்து ஏற்படுத்தின மாதிரியான ஒரு சம்பவம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவர் என்கிட்ட கேட்குறாரு. அந்த மகனுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்தா அந்த ஜாதகத்துலேயும் இதே தான், சூரியன் சனி தான், இதே தான் பிரச்சனை. அப்போது இதற்குண்டான கோவில் யோசிக்கவே இல்லைன்னா அபிராமி அம்மன் கோயில் திண்டுக்கல்லுக்கு நேராக போங்க. நீங்கள் உங்கள் மனைவியுமே போங்க. போய் உங்கள் பையன் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த பிரசாதத்தை எடுத்து நேராக கேரளா போயிடுங்க. போய் அவனை ஹாஸ்பிட்டலில் அந்த பையனுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றா. இல்லை சார், போலீஸ் கேஸ் வேறு இருக்குதே, என்னங்க பண்ணுறதுன்னு அவரும் என்கிட்ட கேட்டார். போலீஸ் பிரச்சனை அடுத்து, முதல்ல ஒரு உடல் நலத்துக்கு உண்டான விஷயத்த பார்ப்போம். போலீஸ் பிரச்சனைக்கும் இது வேலை செய்யும், கூட ஒரு விஷயத்தையும் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி இன்னொரு கிரக காம்பினேஷனுக்கு உண்டான சில பரிகாரத்தையும் சொன்னேன். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். செஞ்சு முடிச்சுட்டு போன பிறகு இவர் அங்கே விபத்தோ ஏதோ ஏற்படுத்தினார் இல்லையா, அந்த எந்த கம்ப்ளைண்ட்டும் ஆகலை, அது எந்த விதமான புகாரும் வரலை. அது ஏதோ ஒரு 100 ஃபோனில் சொல்லி அது மூலமாக இவரை துரத்தினது தான். எதுவும் வரலை, என்ன ஆச்சுன்றது தெரில. அங்கே அடிப்பட்ட நபராக அவருமே அங்கே இல்லை, எதுவுமே இல்லைன்றதுனால அந்த போலீஸ் கேஸ் ஒன்றும் இல்லாத மாதிரி இவங்க பேசி முடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருச்சு. இவருடைய கால் எலும்பு பாதிக்கப்பட்டது, இது ஒரு சிக்கல். இப்போ போலீஸ்கிட்ட இவங்க பேசிட்டாங்க, சார் இதுதான் கம்ப்ளைண்ட் இல்லை, நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நாங்கள் திண்டுக்கல்லே கொண்டு போய் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு அனுப்பிட்டாங்க. இவர் உட முடியாத ஆளுன்னு அனுப்பிட்டாங்க. அவரை கொண்டு நேராக மதுரையில் கொண்டு அட்மிட் பண்ணி அந்த மதுரையில் வச்சு இவருக்கு உண்டான வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரசாதத்தை தினமும் அவங்க வச்சுக்கிட்டு வந்தோடனே அந்த பையன் சீக்கிரமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கிறான், நீங்கள் வர்ற வரைக்கும் என்னுடைய சூழ்நிலை என்னை உள்ளே அடுத்து தூக்கி உள்ளே வச்சுருவாங்கன்ற மாதிரி தான் பயந்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வந்த பின்னால் அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். அப்போது என்னுடைய நண்பர் இருக்கார் இல்லையா, இவர் என்கிட்ட சொன்னார், சார் நான் போகிற வரைக்கும் சூழ்நிலை மாறலை, நான் போய் எப்போ இந்த பிரசாதம் கொடுத்தனோ அடுத்தடுத்த செய்தி வருது, எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ஆகலை, ஆக்சிடெண்ட் ஆனது யாருன்னு கூட இன்னும் தெரியலை, அதனால் இவர் கம்ப்ளைண்ட்டாக இது ஒரு பெரிய விஷயமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த தடமும் அங்கே இல்லையா, எங்கே விபத்து நடந்ததாக யாரோ ஃபோன் பண்ணாங்களோ அந்த தடமும் அங்கே இல்லையா, அப்படி இருந்ததுனால இவரை ஒவ்வொரு விஷயமே இவருக்கு சாதகமாக மாற ஆரம்பிச்சது. இப்போ வெளியே வந்துட்ட பிறகு இன்றைக்கி அவர் என்னை கேட்டுட்டு தான் எல்லா காரியமும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். யாரெல்லாம் ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களோ, ஜோதிடம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களோ, இறைவன் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்களோ, இவங்களுக்கெல்லாம் 2 ஆப்ஷன் தான். இவங்க ஜோதிடம் இல்லை, இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு காலம். 2வது ஆப்ஷன் என்ன தெரியுங்களா, இது 2ம் உண்டுன்னு நம்மளோட அவங்க ரொம்ப விசேஷமாக அதை கடைப்பிடிப்பாங்க. இது 4 பேர்கிட்ட அவங்க ப்ரொபகண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை நிறைய பார்த்துருக்கோம். அதுலேயும் ஒரு உதாரணம் உண்டு. என்னுடைய நண்பர் சுதாகர்னு ஒருத்தர் திருச்சியில் இருக்கிறார். அவருடைய தகப்பனாருக்கு தொடர்ந்து 4 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துருச்சு. அடுத்து பையனே இல்லை. அப்போ தான் என்னுடைய நண்பராக சுதாகர் அங்கே பிறப்பெடுக்கிறார். பிறப்பு எடுத்தப்ப இவர் அந்த இவ்வளோ காலம் இல்லாமல் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தைய கூட பார்க்காம 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் திராவிட கழகத்தோடைய பிரச்சாரத்துக்காக வெளியூரில் அந்த காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துருக்கிறார்.
அவரே சொன்னார், 2 மாதமாக நான் வந்து ஆச்சு இவனை வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் அவர் தினம் காலையில் அங்கே திருச்சி கோர்ட்டில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், சின்ன கோயில் தான். அது ஒரு அதிசயத்தக்க ஒரு கோயில். அந்த கோயிலை பற்றி பின்னாடி ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு தினமும் போயிட்டு அந்த விபூதி எடுத்து நெற்றியில் பூசாமல் அவர் வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் கூட தவறாமல் வருட கணக்கில் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார். தினம் காலையில் அங்கே போனோம்னா அவர் அப்போ இருந்தார். அவர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லுவார், ஏதாவது ஒரு பரீட்சையோ ஏதாவது ஒரு இதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த பிள்ளையார் கோயில் போய் தோப்புக்கரணம் போட்டு போங்கன்னுவார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என் நண்பர்கிட்டையும் கிண்டல் பண்ணுவேன், இது என்ன உங்கள் அப்பா எப்படி இருந்தார் இப்போ எப்படி மாறிட்டாருன்னு. இது போல் நிறைய பேர் மாறினதையும் நான் பார்த்துருக்குறேன். இது அவங்கவுங்களோட விருப்பம்ன்றதுனால அவங்க நாத்திகனாகவும் இருக்கலாம், இல்லை ஆத்திகனாகவும் இருக்கலாம். அது அவங்கவுங்களோட விருப்பத்தை சேர்ந்தது தான். இந்த அபிராமி அம்மன் கோயிலும், இந்த கோயில் பல விஷயங்களை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. அதே போல் உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நிறைய அஸ்திவாரங்கள் இந்த காலத்தில் போடுறதுக்கு இந்த இறைவன் வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அரசாங்கத்தில் இருந்தோ அரசியல்வாதிகிட்ட இருந்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, அல்லது எழுத்துக்களாக ஆர்டராக ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, இது ஏதாவது தடங்கல் ஆகுதுனாலும் இந்த கோயில் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கோயில். இந்த கோயிலை தொடர்ந்து நம்ம வழிபாடு பண்ணுறது மூலமாக நம்ம நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு நிறைய நன்மைகளை அடையலாம். திண்டுக்கல்லை சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போங்க. திண்டுக்கல் சேர்ந்தவங்க மட்டும் இல்லை, தமிழகத்தை சேர்ந்த யாருக்கும் அது ஒன்றும் எட்டாத தூரம் கிடையாது. கண்டிப்பாக இந்த கோயில் போய் தரிசனம் பண்ணி நம்மளும் இதுபோல் நிறைய நன்மைகளை அடையணும் அப்படின்றத நானும் இறைவனை வேண்டிக்கிறேன். இதுபோல் நிறைய கோயில்கள் இருக்குது, நிறைய அதிசய சம்பவங்கள் இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.